2 செராமிக் பவுல் தான் பிளாக் கொண்டு போகிறதுக்கு ஒரு பேக் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் வந்து கிடையாது. ஆர்கான்ஸால் ஒரு அன்ஸ்டிச் டீ வந்து எடுத்துக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அ சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கோம். எங்களோட வெக்கேஷன்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஊரில் கோவில் திருவிழா வரப்போகுது, பூச்சாட்டத்துக்கு முன்னாடியே ஊருக்கு வர சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 வீட்டையும் வந்து க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் இருக்கனால கொஞ்சம் முன்னாடியே வந்து ஊருக்கு வந்துட்டோம். சம்மர்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது மாங்காய் தான். பச்சை மாங்காய் பறிச்சுட்டு வந்து உப்பு மிளகடி போட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து ரொம்ப ஃபேவரட். லேகனும் அப்படியே வந்து என்னமா இருக்கா, அவனுக்கு இந்த மாங்காயில் உப்பு மிளகாடி போட்டு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா 2-3 இடத்துல மாங்காய் தோப்பு இருக்குது. அதில் வந்து தெரிஞ்சவங்க ஒருத்தங்கிட்ட சொல்லி வச்சு ஒரு 2 மாங்காய் ஊருக்கு வந்ததுமே வாங்கிட்டு உப்பு மிளகாய் தூள் போட்டு சாப்பிட்டோம். செம்மையாக இருந்தது. வெக்கேஷன் போகிறது என்னமோ ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் ரிட்டன் வந்து மறுபடியும் இருந்ததை இந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுறக்குள்ள போதும்னு ஆகிடுது. அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. வந்ததும் ஃபஸ்ட்டு வேலையை பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக்கில் இருக்க ஃபேஸ் வாஷ், ஸ்கின் கேர், ஹேர் கேர் அதெல்லாம் இருந்த இடத்துல வந்து எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ தான் நமக்கும் யூஸ் பண்ணுறக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஃபேஸ் வாஷ், ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாம் அந்த இடத்துல வச்சுட்டு கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கசகசன்னு தான் இருக்குது. எனக்கு க்ளீன் பண்ணவே வந்து டைம் கிடைக்கல. இன்றைக்கி பண்ணணும், நாளைக்கு பண்ணணும்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன். பார்க்கலாம், சூன் வந்து க்ளீன் பண்ணும். மேக்கப் ஐட்டம்ஸ், கிளிப்ஸு அதெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து கபோர்டை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ எங்களோட பெங்களூர் ட்ரிப் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நாங்கள் ஐக்கியா வந்து போயிருந்தோம். ஐக்கியா தான் மெயினாக வந்து நான் நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கினேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த 10 கண்டெய்னர்ஸ் வந்து எடுத்துட்டாலே என்னோட ஷாப்பிங்கே வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் மெயினாக எனக்கு இந்த கண்டெய்னர் வந்து தேவைப்பட்டது. ஏன்னா என்னோட கிச்சன் பேண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் 10 கண்டெய்னர்ஸ் வச்சுருப்பேன். அதுக்கு எல்லா முடியுமே பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சு. வாங்கணும்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். சரி, நம்ம ட்ரிப் போகிறோம்ல, பெங்களூர் போகிறோம்ல, ஐக்கியா கண்டிப்பாக விசிட் பண்ணி அங்கே வந்து நல்லா தான் இருந்தால் அக்ரிலிக்கில் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி தான் போயிருந்தேன். நான் போயிருந்த போதே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸு இருந்தது. அதில் பார்த்ததுல எனக்கு வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரீசனபிள் ரேட்டாக இருந்தது. அதனால வந்து தேவைப்பட்டதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். குயிக்காக நான் என்னென்ன வாங்கினேன்னு காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐக்கியாவில் வாங்கினது, அப்புறம் இங்கே கொஞ்சம் ப்ராடக்ட் ஐக்கியாவில் வாங்கினது இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டே வந்து நாங்கள் கமர்ஷியல் ஸ்ட்ரீட் போயிருக்கும்போது எனக்கு, தீபிக்கு, ரேகனுக்கு எங்கள் 3 பேருக்குமே எடுத்த ட்ரெஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். ஐக்கியாவில் நான் வாங்கின ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் தான். செட் ஆஃப் 10 வாங்கியிருந்தேன். இதோட மாடல் வந்து ஐக்கியா 365+. இது வந்து அக்ரிலிக் கண்டெய்னர், பிளாஸ்டிக் கிடையாது. அண்ட் கெப்பாசிட்டியுமே பார்த்தீங்கன்னா 1.3 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி. இது வந்து மேலே லிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அண்ட் நல்லா வந்து ஏர் டைட்டாக வந்து இருந்தது. உண்மையாக வாங்குறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே வந்து இந்த ப்ராடக்டோட ரேட் வந்து 349 rupees வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கேயே அமேசானில் வந்து இந்த ப்ராடக்டை போட்டு சர்ச் பண்ணும்போது ஆன்லைன் ரேட்டுமே 350 தான் போட்டிருந்தாங்க. பட் அங்கே சேலில் பார்த்தீங்கன்னா 199க்கு போட்டிருந்தாங்க. ஒரு ப்ராடக்ட்கே 150 சம்திங் வந்து மிச்சம் முடிக்கும் போது பல்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே வந்து சேவ் ஆகும். குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கண்டெய்னர்ஸ் அண்ட் 2.3 லிட்டர் கெப்பாசிட்டி. இந்த நீளமாக ஸ்லீக்காக இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஒன்றே ஐட்டம். இது வந்து மேகி, பாஸ்தா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதோட கேப்மே பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஓப்பன் பண்ணியே வந்து யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து நமக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வாங்கியிருந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் 3 ஆயில் கண்டெய்னர்ஸ். இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கார்கன். இது வந்து ஈச் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து
வந்து ஒரு 1/4 லிட்டர் வந்து ஆயில் வந்து குடிக்கும். இந்த 3 எதுக்கு வாங்கினது பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கேஸ்டர் ஆயில், இன்னொன்று வந்து ஜிஞ்சர் ஆயில், இன்னொன்று வந்து கோகோனட் ஆயில். இந்த 3மே கிச்சனில் வைக்கணும். அதுக்கு வந்து நல்ல ஒரு கண்டெய்னராக வந்து தேடிட்டு இருந்தேன். ஸோ இது என் கண்ணில் பட்டுச்சு. ஓகே, நான் அடிக்கடி நிறையலாம் வந்து அந்த ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஜிஞ்சர் ஆயிலாம் பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு, மீன் குழம்பு அந்த மாதிரி இதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன்னா, அதனால் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து இந்த செட் ஆஃப் 3 வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 350 சம்திங்க்கு செட் ஆஃப் 3 வந்து வாங்கியிருந்தேன். ஐக்கியாவில் ஒரு சில ஐட்டம் ரொம்பவே எனக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து கிடச்சிது. அதில் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து இந்த ஒயிட் கலர் டிஸ்பென்சர் தான். ஒன்று வந்து விம் லிக்விட் போட்டு வைக்கவும், இன்னொன்று வந்து ஹேண்ட் வாஷ் லிக்விட் போட்டு வைக்கவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஈச் வந்து பார்த்தீங்கன்னா 59 ருபீஸ் தான். பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் வந்து கிடையாது. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே பார்த்தீங்கன்னா இதோட இந்த டிசைன் தான். அவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸாக இருக்குது. இது நான் வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 செராமிக் பவுல் தான். பிளாக் கலர், ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு ப்ராடக்ட். இதுவுமே பார்த்தீங்கன்னா சின்னது வந்து 69க்கு வாங்கியிருந்தேன், பெருசு வந்து 119 சம்திங் அந்த மாதிரி ரேட்டில் தான் வந்து இந்த 2மே வாங்கியிருந்தேன். வீடியோஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். அண்ட் வந்து ஏதாவது டெசர்ட் மாதிரி கொடுக்குறக்கு, மிக்ஸ் பண்ணுறக்கு அந்த மாதிரி நிறைய இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கலருமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இதில் வந்து சின்னது ஒன்று, அப்புறம் பெருசு ஒன்று. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசர் தான். இது வந்து வெரேரான்னு சொல்லுவாங்க. இதோட ரேட் வந்து 419. அதாவது கபோர்ட்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா இடம் பார்க்குறீங்கன்னா ஸ்டூல் ஆட்ட ஸ்டெப் ஆர்கனைசர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வச்சு மேலே கொஞ்சம் திங்ஸ் கீழே கொஞ்சம் திங்ஸ் வச்சுக்கோங்க. அதுதான் இது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து அந்த லெக்கும் அண்ட் அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூவும் இதுக்குள்ளேயே வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து ஸ்டீல் தான். ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசர் பேஸ்கெட் தான். இது நம்ம மல்டிபர்பஸ் எங்கே வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டாய்லெட் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம், இல்லை கிச்சனில் வந்து ஸ்பேஸ் பத்தாத போது வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எந்த இடத்துல வேணாலும் மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து அந்த டபுள் சைட் டேப் மாதிரி ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து பிடிச்சிக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த 3 கம்பார்ட்மெண்ட் இருக்க ஆர்கனைசர். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்டி பர்பஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் மேக்கப் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து கிட்ஸோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், நம்மளோட ஜுவல்லரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தனித்தனியாக வந்து கபோர்ட்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணி வைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் லேகனோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் போட்டு வைக்க தான் இது வாங்கிட்டு வந்திருந்தேன். பார்த்தீங்கன்னா எங்கேயும் நகராகாமல் அப்படியே ஃபிக்ஸ் ஆகி இருக்கிறதுக்கு இந்த ரப்பர் லைனிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல அப்படியே வந்து அழகாக வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். எனக்கு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மிரர் தான். இது ஃபார்ம் ஹவுஸில் வெளியே வாஷ் பேஷன் கிட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி ஒன்று வாங்கியிருந்தேன், அது வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு செட் ஆகலை. அதனால் அதை வந்து வேறு இடத்துல வச்சுட்டு இது வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த மிரர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எக்ஸோகனல் மிரர். இது வந்து நமக்கு பின்னாடி வந்து டபுள் சைட் டேப் கொடுத்துருப்பாங்க. நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் அந்த டேப் எடுத்து அழகாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து வீடியோவில் வந்து காமிக்கிறேன். நான் காமிச்சது போக இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஷல் வாஷ் பண்ண யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குவாலிட்டி நல்லா இருந்ததா, அதனால இது வந்து ஒரு செட் வாங்கியிருந்தேன். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் கேண்டில்ஸ். இது வந்து நம்ம ஊரில் 29 ரூபாய்க்கு கொடுப்பாங்கன்னா யாராவது கொடுப்பாங்களா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து நான் ஹோம் சென்டரில் பார்த்துருக்கேன், அங்கே வந்து 150 அபோவ் தான் அதோட ரேட்டே போட்டிருந்தாங்க. குவாலிட்டியான ஜார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்மெல்மே சூப்பராக இருந்தது. வெனிலா ஒன்று, அப்புறம் வந்து ரோஸ் ஒன்று வாங்கியிருந்தேன். அண்டு பாத்ரூம் வாஷ்ரூம்லாம் வந்து க்ளீன் பண்ணும்போது போட்டுக்கிற மாதிரி செட் ஆஃப் 2 க்ளவுசஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற சிசர் வந்து 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபைபர் கிளாத்து. இப்போயுமே கிச்சன் க்ளீன் பண்ண இந்த கிளாத் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிச்சன் கவுண்டர் டாப்பு, கார் துடைக்கிறது, மிரர் துடைக்கிறது, எங்கே வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி துடைச்சி எடுத்தோம்னாலே அப்படி நீட்டாக வந்துடும். அட் த சேம் டைம் ரொம்ப நாளைக்கு நல்லா உடைக்கும். செட் ஆஃப் 4 வந்து 100 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். 2 வந்து அம்மா கொடுத்துட்டு 2 நான் கொண்டு வந்துட்டேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிலிக்கில் வந்து ஸ்பூன், ஒரு ஸ்பூனோட ரேட்டே பார்த்தீங்கன்னா 6 ருபீஸ் போட்டிருந்தாங்க. டோட்டலாகவே 4 ஸ்பூனுமே வந்து 27 ருபீஸ் தான். சரி நல்லா இருக்கே அப்படின்னு வந்து ஒரு செட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ டே 2 கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து எடுத்திருந்தேன். எவ்வளோக்கு எடுத்தேன்னு வந்து சொல்கிறேன், என்னென்ன ட்ரெஸ் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன்.
அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூட் பேக், இது வந்து கலம்கரை டிசைன் போட்டிருக்க மாதிரி. இந்த இயர் காலேஜுக்கு கண்டிப்பாக இந்த பேக் தாக்க கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால வந்து ஒன்று வாங்கி கொடுத்தேன். அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்ஹான்ஸால் ஒரு அன்ஸ்டிச்டு மெட்டீரியல் எடுத்து வந்திருந்தேன். இதில் டாப், அதுக்கப்புறம் வந்து பேண்ட் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க வித் லைனிங், அதுவே உள்ள லைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் துப்பட்டா, இது வந்து பார்த்திங்கன்னா துப்பட்டா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. லைம் எல்லோ கலர், ஒரு மைல்டான கலரில் ஆர்ஹான்ஸால் நிறைய ஃப்ளோரல் வச்ச மாதிரி டிசைன். அண்ட் என்னோட ரொம்ப பிடிச்சிருந்தது இதோட இந்த நெக் பேட்டர்ன் தான். ரொம்ப அழகாக வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக வந்து ஜமிக்கி ஒர்க் வந்து பண்ணியிருந்தாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1800 சம்திங் ப்ரைஸ் சொன்னாங்க. பார்கெயின் பண்ணி நாங்கள் 1100 ருபீஸ்க்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு செட்டு பார்த்தீங்கன்னா தீபிக்கு ஒரு பேகி பேண்ட்டும் அதுக்கு போட்டுக்கிற மாதிரி ஒரு கிராப் டாப்பும் வந்து எடுத்து வந்திருந்தோம். வந்து 150க்கு வந்து எடுத்திருந்தோம். ரொம்ப நாளாக ஒயிட் கலரில் பேகி பேண்ட் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தால், இது வந்து பிராண்டடான பேண்ட் தான். அப்போ வந்து சேலில் போட்டிருந்தனால இது வந்து 700 ருபீஸ்க்கு வந்து வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு எனக்கு ஒரு குவாட் செட் வந்து நான் எடுத்திருந்தேன். இதுதான் வந்து டாப் அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட். ட்ரெஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த ஃப்ளோரல் பேட்டர்ன் தான். இதுவுமே வந்து ஒரு க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலரில் நிறைய ஃப்ளோரல் டிசைன் வச்ச மாதிரி கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை ரொம்ப பிடிச்சிருந்தே. இதோட நெக் பேட்டர்னும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்லீவ்லெஸ்ஸும் தான். ஸ்லீவ்லெஸ்ஸாக போடுற அளவுக்கு எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. உள்ள ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச்சாக இருக்குது. லெட்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். கம்ஃபர்டபுளாக இருந்தால் போடுவேன். என்ன ஸ்லீவ்ஸ் வந்து நான் அட்டாச் பண்ணி வந்து போட்டுக்குவேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு குவாட் செட் வந்து எடுத்திருந்தேன். இதுவுமே வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளோரல் டிசைன் வருது. சாரி, இது அம்மா வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. லேகனுக்கு வந்து அம்மா இந்த குவாட் செட் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து 250 தான். இந்த செட்டே வந்து பார்த்தீங்கன்னா 250 தான். இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸுமே நான் மெயினாக எடுக்க ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சம்மர் வெக்கேஷன்லாம் முடிச்சு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணாலுமே இன்னொரு ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா பெங்களூர் போனப்பயே வந்து பார்த்தா எல்லா இடமுமே பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. சரி, இந்த வெக்கேஷன்லாம் லீவ்லாம் முடிஞ்சு ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு சாட்டர்டே சண்டே வந்து பிளான் பண்ணி போனோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக பார்த்துட்டு வரலான்னு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு பிளான் பண்ண மாதிரி பெங்களூரில் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஒன்றா வந்து கேரளா சைடில் ஏதாவது ஒரு பீச் வெக்கேஷன் வந்து போவோம். அப்படி இல்லைன்னா பாண்டிச்சேரி வந்து போடான்னு ஒரு ஐடியா வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாம் ஃபிட் ஜீன்ஸ் வந்து எடுத்திருந்தேன். எனக்கு சூப்பர் ஃபிட்டாக இருந்தது. நான் அங்கேயே வந்து ட்ரையல் பண்ணி பார்த்து எடுத்துருந்தேன். இதோட ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 750க்கு வந்து எடுத்திருந்தேன். எல்லாமே பிராண்டட். ஆனால் அங்கே வந்து நல்லா ரீசனபிள் ரேட்டில் வந்து ஆஃபரில் வந்து போட்டிருந்தனால நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அவ்வளோதான், நான் வாங்கின ட்ரெஸ்ஸஸ் வந்து அவ்வளோதான். அண்ட் ஐக்கியாவில் வாங்கின திங்ஸ்மே காமிச்சேன். ஸோ இதெல்லாம் தான் நான் பெங்களூர் ட்ரிப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸ். ஊர்லேருந்து வந்ததுலேருந்தே ஒவ்வொரு இடமும் ரீசெட் ரொட்டீன் மாதிரி தான் வந்து போயிட்டே இருந்தது. க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம். ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா நாங்கள் புதன்கிழமை ஊர்லேருந்து வந்தோம். வியாழக்கிழமைல எந்த காய்கறியுமே இல்லை. நேற்று வெள்ளிக்கிழமை மார்க்கெட் போயிட்டு பழம் காய்கறி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் தான் சரி ஓகே நெக்ஸ்ட்டு 1 வீக் வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணால் ஒன்றுமே இல்லைன்னா என்ன சமைக்க தோணும் சொல்லுங்கள். ஒன்றுமே புரியலை. என்ன சமைக்கிறதுனே 3 வேளைக்கு வந்து புரியல. ஸ்கூல் இருக்கும்போது கூட காலையில் டிஃபன் பாக்ஸ் செஞ்சுட்டு எனக்கு லஞ்ச் செஞ்சுட்டேன்னா அப்புறம் டேரெக்டாக வந்து டின்னர் தான். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் தனியாக, லஞ்ச் தனியாக, டின்னர் தனியாக செய்கிறனால ஒவ்வொரு வேளைக்கு யோசித்து காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணால் தான் ஓகே இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் தான் ஊருக்கு போயிட்டீங்க, அத்தை மாமா ஹஸ்பண்ட்லாம் வீட்டில் தானே இருந்திருப்பாங்க, அவங்க சமைச்சு சாப்பிட்லையா அப்படின்னு கேட்பீங்க. எங்கள் கார்டனில் இருக்க காய்கறியை அவங்களுக்கு வந்து போதுமானதாக இருந்தது. ஏன்னா அத்தை வந்து காலையில் சமைச்சிட்டாங்கன்னா மதியத்துக்கு அதுதான், நைட்டுக்கு அதான் சிம்பிளாக பண்ணிக்குவாங்க. லேகன் லீவ் விட்டதுலேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு மெனு கொடுக்குறான், டின்னருக்கு ஒரு மெனு கொடுக்குறான், ஸ்நாக்ஸ் இது வேணும்னு கேட்குறான், நினச்ச நேரத்தில் ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருக்கான். அவனுக்கு வந்து நான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா தான் என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியும். எல்லாமே நல்லா கழுவி காய வச்சு காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சிட்டேன். அதுவும் ஒரு காரணம். எனக்கும் ஃப்ரிட்ஜை இந்த மாதிரி பார்க்கும்போது தான் என்ன இருக்குது, என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்கிற பிரச்சனையே இல்லாமல் சரி நாளைக்கு இது நாளைக்கு இது அப்படின்னு வந்து நான் பிளான் பண்ணி வச்சு ஈஸியாக வந்து கொண்டு போயிடுவேன். ஸோ ஃப்ரிட்ஜெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நைட் சாப்பாட்டு வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த மெனு கூட பார்த்திங்கன்னா லேகன் காலையில் கொடுத்ததான். அவனோட மெனுவை சமாளித்து சமைக்கிறதே எனக்கு பெரிய டாஸ்காக இருக்குது இந்த சம்மர் ஹாலிடேஸில்.
பேசல. இங்கேன்னு இல்லை, அம்மா வீட்டில் இருக்கும்போது இப்படியே தான், எனக்கு இது வேணும் அது வேணும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பான். சரி கேட்கும்போதே செஞ்சு கொடுத்துடலாம், அவங்க கேட்டு சாப்பிட்றதே அதிசயம் வந்து செஞ்சு கொடுத்துருவேன். அவன் சொன்னது பார்த்திங்கன்னா பூரியும் பன்னீர் கிரேவியும் வேணும்னு கேட்டால் நான் பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.